வணக்கம் மக்களே. என்ன மக்களே, காலங்காலத்துல பிக் பாஸ் வந்து பனிஷ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டார் போலயே. அதான் போன வாரம் நம்ம காமு பாரு மைக்கு போடல, மைக்க பொத்தி பேசினாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்து வச்சிருந்தாங்கல்ல. பால் முட்டையெல்லாம் தூக்கிட்டு போயிருப்பாங்க. அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இப்ப காலைல கிராசரிஸ்ல கொடுத்து அனுப்பிட்டாங்க. அப்போ இந்த பனிஷ்மெண்ட்டை நீங்க முடிச்சிட்டீங்க, அப்படித்தானே? வீட்டுக்குள்ள எல்லாரையும் மன்னிச்சிட்டீங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருமே குற்ற உணர்ச்சியில சுத்திட்டு இருந்தாங்களா? அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டாங்களா? அவங்க ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணாங்களா? அவங்க உண்மையாவே இதுக்கப்புறம் மைக்க பொத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க காலையில கூட மைக்க கழட்டி போட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. காலையில கூட ரெண்டு பேரும் ஜாக்கிங் போறாங்க பாருல, ரொம்ப அப்படியே மெதுவா பேசுறாங்களா, அப்படியே யாருக்குமே கேட்காத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்காரு. இவ்வளவு நடந்த பிறகு கூட திரும்பி நீங்க வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் அனுப்பியிருக்கீங்கன்னா உங்களை என்ன சொல்லன்னு எனக்கே தெரியல. ஏன்னா நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, அவங்க யாருமே ஃபாலோ பண்ண போறது இல்ல. பிக் பாஸ் சொன்னாலும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஹோஸ்ட் சொன்னாலும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஹோஸ்ட்டை வீட்டுக்குள்ள கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மொத்தத்துல நீங்க யார் என்ன சொன்னாலும் அவங்க யாருமே அதை ஃபாலோ பண்ண போறது இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு தான் சுத்த போறாங்க. அந்த வகையில காலங்காலத்துல கிராசரிஸ் கூட சேர்த்து பால் முட்டைன்னு எல்லாத்தையும் அனுப்பியாச்சு. பட் எனக்கு என்ன மன வருத்தம்னா, இந்த சீசன் ஃபுல்லாவே இவங்க எல்லாருக்கும் நல்லா சோறு போட்டிருக்காங்க ப்ரோ. இதுக்கு முன்னாடி சீசன்ல எல்லாம் காலங்காலத்துல ஆரம்பிச்சாலே ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். காலைல எந்திரிச்சுன்னு ஒரு ஆக்டிவிட்டி, போ என்னத்தையும் ஒண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திங்கக்கிழமை ஆனாலே கிராசரிஸ் டாஸ்க், இப்போ அந்த ஒண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கிராசரிஸ் டாஸ்க்கு தான் வேற லெவல்ல போகும். அவனை சாப்பாடுக்காண்டி உழைப்பானோ, ஓடி ஓடி பிறக்கவனும், சாப்பாடு கம்மியாக கிடைக்கும், அந்த வாரம் ஃபுல்லாக சாப்பாடுக்கு சண்டை போடணும்னு பார்க்கவே நல்லா இருக்கும். ஆனால் முதல் முறை அவர் சீசன்ல எல்லா இலவையும் கொடுத்துட்டு கண்டென்ட் வரலன்னு சொல்லி நம்மளே கத்திட்டு எல்லா இலவையும் கொடுத்த பிறகு பின்ன கண்டென்ட் எங்க இருந்து வரும் சொல்லுங்க? அவனை ஜாலியாக தான் இருப்பானு, அந்த வகையில் ரொம்ப ஜாலியாக சுத்திட்டு இருக்கானு. இதுல எனக்கு வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா? காலையிலே ஒரு மைக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள கிராசரிஸ் அனுப்பியிருக்காரு, வீட்டுக்குள்ள பால் முட்டையில அனுப்பியிருக்காரு. அப்ப இந்த மனுஷனே தவறாதானே இருக்காரு. அப்ப பிக் பாஸ் அப்படிங்கிற மனுஷனே தவறாதானே இருக்காரு. அதை பத்தி நம்ம என்னென்ன விஷயம் பேசலாம். அது மட்டும் இல்லாம காலையிலேயே சாண்ட்ரா ஆரம்பிச்சிட்டாங்க போல. நேத்து நைட்டு விட்ட விஷயத்தை திரும்ப ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு காலையிலே உட்கார்ந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க போல. அமித் அவர்கள் போயிட்டு நம்ம சாண்ட்ராக்கும் திவ்யாக்கும் இருக்க பிரச்சனையை முடிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு அமித் போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காப்ல. பேசிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா ஐயோ நேத்து நைட்டை விட இன்னைக்கு காலைல பயங்கரமான வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க ப்ரோ. அதை கேட்கும் எனக்கே கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. அதாவது இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு குரூப் கூட போய் சேர்ந்துட்டா அந்த நபர் வந்து வெளியே போயிருவாங்களா? எந்த குரூப் கூடயுமே சேராம சுத்திட்டு இருக்க நபர் தான் கடைசி வரைக்கும் மேல வந்துட்டு இருப்பாங்களா? அதனாலதான் சாண்ட்ரா, பாரு, காமு இவங்க எல்லாம் மேல வந்துட்டு இருக்காங்களா. வியானா மாதிரி ஆட்கள் எல்லாம் வெளியே போயிட்டாங்களா, இப்படி எங்க அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம திவ்யா மேல பல வகையான வன்மத்தை ரிட்டன் காலில் கக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலங்காத்தால எப்பவும் போல எங்க அக்கா வந்து காமு கூட ஜாக்கிங் போறாங்க வரல, ஜாலியா ஓடிட்டு இருக்காங்க. மைக்கை கழட்டி போட்டு ஓடும் போது நமக்கே தெரியல, எங்க அக்காவால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்டிப்பா ஏதோ ஒன்று பேசுவாங்க. அப்ப காமு இப்படி முன்னாடி போயிட்டு இருக்காப்புல, பின்னாடி பாரு ஓடி போயிட்டு இருக்காங்க. ஓடி போயிட்டு இருக்கும்போது ஏதோ பேசியிருக்காங்க. பிக் பாஸ் கவனிச்சார், ஓகேவா? இவங்க பேசாமலாம் பிக் பாஸ் சும்மாலாம் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க மாட்டாரு. ஏதோ பேசியிருக்காங்க. பேசணும்னு பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாரு. பாரு மைக்க போடுங்கன்னு சொல்லிட்டு பாரு மைக்க போடுங்கன்னு இவங்க நியாயப்படி அங்க பேசாம இருந்திருந்தா சண்டையை போட்டிருப்பாங்க. பாஸ் நான் பேசல பாஸ்ன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம அக்கா கத்திருப்பாங்க. ஆனா அக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஓகே பாஸ் அப்படி சொல்லிட்டு மெதுவா நடந்து அப்படியே மைக்கு கிட்ட போறாங்க. அப்ப அமித் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காப்ல. அமித் உட்கார்ந்து இருந்துட்டு, பாரு உன்னை யாரு பாரு மைக்க கழட்ட சொன்னா, ஏன் பாரு இப்படி பண்ற, நீ ஓடும் போது எதுக்கு பாரு பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அமித் அவர்கள் திட்டுறாப்ல. அமித் அண்ணே நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நீ இப்படி அந்த 2 குழந்தைகளை பேம்பர் பண்ணனா உனக்கான பேர் தான் கெட்டு போகும். நேத்து சேதனை ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிருக்காங்க. உனக்கான கேப்டன்சி எல்லாம் நல்லா இருந்துச்சு, நீ அந்த 2 பேரை பேம்பர் பண்ணதான் தப்பு. அந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். உனக்கான கேப்டன்சி எல்லாம் ஓகே தான், நீ எல்லாம் சூப்பரா போயிட்டீங்க, எல்லாம் வேற லெவல் தான். ஆனா அந்த 2 பேரை பேம்பர் பண்ணீங்க தெரியுமா? அதனால வீட்டுக்குள்ள பல வேலைகள் நடக்கல. வீடு கிளீனா இல்ல, வீடு அப்படிங்கிறது சுத்தமா கிளீனா இல்ல. அதனாலதான் அந்த மனுஷன் சொல்லிட்டு போயிருக்காப்ல. இருந்தோ திரும்ப நீங்க வந்து அந்த 2 பேரும் பேம்பர் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த 2 பேருக்காக உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு தான் மைனஸ் ஆகும். இதுக்கு மேல ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அந்த வகையில நம்ம பாரு என்ன சொல்றாங்க, இல்ல நான் பேசலாம்லடான்னு சொல்லி சீன் போடுறாங்க. நீங்க பேசாம எதுக்குங்க பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறாரு? தெரியாம கேட்கறேன், நீங்க பேசாம எதுக்கு பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறாரு? அப்ப அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்குள்ள கிராசரிஸ் அனுப்பியாச்சு. கிராசரிஸ் அனுப்புனா அதுல பால் முட்டைன்னு எல்லாம் வந்துச்சு. வந்தோடனே நம்ம பாருக்கு ஒரே சந்தோஷம். சார் நன்றி சார் தேங்க்யூ சார், இதுக்கப்புறம் பண்ண மாட்டோம் சார், நான் குற்றத்தை உணர்ந்துட்டேன் சார், இதுக்கப்புறம் நடக்காது சார்ன்னு சொல்லிட்டு ஒரே டிராமா. எங்க அக்காவுக்கு குற்றம் வச்சிருக்காம்பா, பாத்துக்கோங்க. சாட்டர்டே எபிசோட்ல மைக்க கழட்டி சேதனை உட்கார வச்சப்பவே உங்களுக்கு வருத்தம் இல்ல, நீங்க பாட்டுக்கு ஜாலியா உட்காந்துருந்தீங்க, மூஞ்ச மட்டும் சேடா வச்சிருந்தீங்க. நீங்களாங்க வருத்தப்பட போறீங்க? உங்களுக்கா குற்ற உணர்ச்சி வரும்போது சொல்லுங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இதுல அக்கா அங்க எங்கமா குதிச்சு ஆடிட்டு இருக்காங்க. பால் வந்துட்டு, முட்டை வந்துட்டு, எங்களுக்கு வெற்றி கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க.
கண்டிப்பா எப்படியும் இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள திருப்பி மைக்க பொத்தி கண்ட்ரோல் பண்ண முடியாம கண்டதை பேசுவீங்க. பிக் பாஸ் மொத்தத்தையும் தூக்கிட்டு போயிருவோம். நான் அதுக்காண்டி வேண்டிட்டு இருக்கேன் கைஸ். என்ன பண்ணும் தெரியுமா, எங்க அக்கா திருப்பியும் மைக்க பொத்தி காமு கிட்ட கண்டதை பேசணும். பிக் பாஸ் கடுப்பாய் இறங்கி வந்து சோறு பாத்திரம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடணும். எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடணும். பட்டினி கிடங்களா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடணும். அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும். இந்த வகையில வீட்டுக்குள்ள பால் முட்டையெல்லாம் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நல்லா ஜாலியா தின்னுட்டு அங்க எங்க மட்டையாகி கிடப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாண்ட்ரா எப்போ காலங்கத்துல அந்த கேட்டு பக்கத்துல போயாச்சு. கேட்டு பக்கத்துல போய் உட்காந்துட்டு ஃபீல் பண்ற மாதிரி டிராமா போட்டுட்டு இருக்காங்க. எங்க அக்காவுக்கு பக்காவா தெரியுது ப்ரோ, எங்கெங்க உட்காந்து நம்ம தனியா தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப பக்காவா தெரியுது. ஆனா கரெக்டா அந்த கேட்டு பக்கத்துல போய் உட்காந்து அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அமித் அவர்கள் போய் பேசுறாங்க. அமித் போயிட்டு திவ்யா கிட்ட பேச வேண்டியதானே, நான் வேணா பேச வைக்கவா, 2 பேரும் பேசி முடிங்க, இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு போயிட்டே இருக்க வேண்டாம், பேசி முடிஞ்சா முடிய போகுது, இதுல எதுக்கு நீங்க இழுத்துட்டே இருக்கீங்க, வேண்டாம் பேசிருங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட அமித் அவர்கள் சொல்றாங்க. அப்ப சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, அவகிட்ட எல்லாம் பேச முடியாது, அவகிட்ட பேசினா அவ ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு அப்புறம் என்ன ட்ரிகர் பண்ணுவோம், அவளுக்கு இதான் வேலையா போச்சு, அவளுக்கு என்ன இப்ப ட்ரிகர் பண்ணணும், அதுக்கு தான் அவ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அக்கா பயங்கரமா பேசுறேன். எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல ப்ரோ, எங்க வந்து திவ்யா சாண்ட்ராவை ட்ரிகர் பண்ணாங்க, எங்க என்னைக்கு நம்ம திவ்யா வந்து சாண்ட்ராவை ட்ரிகர் பண்ற மாதிரி வார்த்தைகளை விட்டுட்டு இருந்தாங்க, சண்டை போடுறதுக்கு சண்டை வலிச்சிட்டு இருந்தாங்க, எங்கேயா அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா? எங்கேயுமே நடக்கல. நேத்துக்கான டாபிக் கூட சாண்ட்ரா பெரிய கெத்தா சேதனங்கிட்ட திவ்யா பத்தி சொல்லியிருக்காங்க, திவ்யா இன்டைரக்டா என்ன வந்து இது பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அதனால திவ்யா வந்து டைரக்டா அதை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி உட்காந்து பேச போனாங்க. அதுக்கு முன்னாடி பயந்து ஓடிட்டு இப்போ ஒரு டிராமா அவகிட்ட பேசப்பட ஒரு வார்த்தையை பிடிச்சி வச்சு அடிப்பா. காமுக்கு நடந்தது ஞாபகம் இருக்கா? கமாரதினை பொறுத்தவரைக்கும் நமக்கே தெரியும், அவன் எப்பவுமே வார்த்தையை விட்டுருவான். அதனால ரொம்ப தெளிவா திவ்யா வந்து அவங்ககிட்ட சண்டை இழுத்து அவன் வாயிலிருந்து வார்த்தை வர வச்சு அந்த ஒரு வார்த்தையை வச்சு கமாரதினை அடிச்சுட்டால, இதுதான் அவளுக்கான வேலை, அவ அப்படித்தான் பண்ணுவா, என்கிட்ட அதுதான் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அக்கா வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது ப்ரோ, சாண்ட்ரா மண்டையில ஏதாவது கோளாறுகளா இருக்கா என்ன அளவும் தெரியல. ஒன்னா ஒரு டுலூல் லைஃப் போயிட்டு அக்கா ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காங்க. இதுல அமித் வேற, ஆமா திவ்யா எதுக்கு சண்டை இழுக்காங்கன்னே தெரியல, தேவையில்லாம சண்டை இழுத்துட்டு இருக்காங்க, நேத்துக்கான எதுக்குன்னு தெரியல, அன்னைக்கு காமுகிட்ட எதுக்குன்னு தெரியலன்னு சொல்லி திரும்பி எங்க அமித் அவர்கள் முட்டு கொடுத்துட்டு இருக்காப்ல. நோ, நேத்து அவங்க சண்டையானா இழுத்தாங்க, அட்ரஸ் தானே பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அட்ரஸ் பண்றதுக்கும் சண்டை இழுக்கிற ஒரு டிஃபரெண்ட் இருக்குல்ல. சாட்டர்டே எபிசோட்ல, அதாவது சண்டே எபிசோட்ல சேதன கிட்ட அவ்வளவு தைரியமா பேச தெரிஞ்ச வாய் ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணும்போது பேசணும்ல. அப்புறம் அந்த இடத்துல பயந்து ஓடிட்டு சண்டை இழுக்கானா இது எங்கிட்டு போய் சொல்லி முட்டேன்னு எனக்கே தெரியல ப்ரோ. இவங்க ஒரு சைடு தைரியமா பேசுவாங்களாம், திரும்ப ஆப்போசிட்ல உள்ளவங்க தைரியமா அதை அட்ரஸ் பண்ண வந்தா பயந்து ஓடிட்டு என்ன ட்ரிகர் பண்ண வரான்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் எங்கிட்டு போய் சொல்லி முட்டேன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. அடுத்தது காமுக்கான பிரச்சனை, காமு கிட்ட திவ்யா கேட்க தானே செய்வாங்க, எனக்கான பேரை எதுக்கு கமாருதின் யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு எனக்கு வந்து பேச்சு வேணான்னு சொல்லியிருந்தா எதுக்கு யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு திவ்யா சாஃப்டா தானேங்க கேட்பாங்க. சாஃப்டான்னு கூட வேண்டாம், திவ்யா அட்ரஸ் தானே பண்ணுவாங்க. அதுல யார் சண்டைக்கு போனா, காமு தானே எந்திரிச்சு தாம் தைகிட தீம் தைகிட தோம் தைகிட தந்தைகிடன்னு கூச்சாரு. நீங்க என்ன ஆச்சு அமித்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ப்ரோ. அமித் வந்து ஒரு மாதிரி இந்த பாரு அன்கோவுக்கு முட்டு கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு போல, ஒரு மாதிரி முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இதுல நம்ம சாண்ட்ரா இன்னொரு விஷயத்த வேற சொல்றாங்க. அந்த விஷயத்த பார்த்தா நான் ஆடி போயிட்டேன், அசந்து போயிட்டேன். சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுக்கு ஏதாவது ஒரு குரூப் கூட போய் சேர்ந்தாலும் இந்த நபர் வெளியே போயிருவாங்க, முக்கியமா அந்த அன்பு கேங் கூட சேர்ந்தா எல்லாருமே வெளியே போயிருவாங்க. பிரஜன்லாம் பாருங்க, ஒரு வாரம் தனியா இருந்தாரு, வெளியே போயிட்டார்ல. எங்க கூட இருக்க ஒருத்திக்கு பிரச்சனை வெளியே போல, கரெக்டா எங்களெல்லாம் தாண்டி அப்படி தள்ளி போய் உட்கார்ந்தார். ஒரு வாரம் கரெக்டா பிரச்சனை எவிட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான் நடக்கும் இந்த வீட்டுக்குள்ள. தனியா இருக்க எல்லாரையுமே தூக்கிடுவாங்க. நீங்க நல்லா பாருங்க, வியானா ரொம்ப சூப்பரா பிளே பண்ணிட்டு இருந்தா, எப்ப அந்த அன்பு கேங்கோட சேர்ந்தாலும் அப்பவே வியானா வெளியே போயிட்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அன்பு கேங்கோட வியானா சேர்லையே, கடைசி வாரங்கள்ல உங்க கூட தானே அந்த பொண்ணு இருந்துச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க, கடைசி வாரங்கள் உங்க கூட தானே இருந்துச்சு. அந்த சங்கிலி டாஸ்க் அப்பெல்லாம் உங்க கூட தான் சுத்திட்டு இருந்துச்சு, நீங்க தான் உங்க கூட வச்சிருந்தீங்க. அப்போ உங்களாலதான் அந்த பொண்ணு வெளியே போயிருக்கா. ஆனா அந்த பொண்ணு எங்கேயுமே குரூப்ல சேரல. ஏன்னா போன வாரமும் அந்த பொண்ணை பட்டு தனியா தான் அங்கேயும் சுத்திட்டு இருந்துச்சு தவிர அந்த பொண்ணு யாரு கூடயுமே சேரல. ஏன்னா போன வாரம் கோர் டாஸ்க் யாரு கூடயுமே சேரல. அதுக்கு முந்தின வாரம் வரத்துக்கு உங்க கூட தான் சேர்ந்துருந்து, உங்க கூட்டத்துல தான் இருந்துச்சு அந்த டாக்ஸிக் கேங்ல. அப்ப அதனாலதான் அந்த பொண்ணு வெளியே போயிருக்குமோ. இது ஒரு இந்த பேச்ச பார்க்க நம்ம சிரிப்பா இருக்கு ப்ரோ. வெளியே எடுக்கிறது மக்களுக்கு பிடிச்சா உள்ள வைப்பாங்க, பிடிக்கலன்னா வெளியே எடுத்துருவாங்க. உங்களை மாதிரி ஆட்கள் ஃபேக்கா ஓட்ஸ் வாங்கி வீட்டுக்குள்ள இருப்பாங்க, காசு கொடுத்து பல லட்சம் ஓட்டுகளுக்கு இருந்தா வாங்குவாங்க. அதே மாதிரி கிடையாது இல்ல. வியானாக்கான ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு, யாருன்னு செய்ய முடியும்? வியானா செலவு பண்ணி வச்சிருந்தாங்க, செலவு பண்ண அந்த பேக்கேஜ் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு, வியானா வெளியே போயிட்டாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். அதுக்கு முன்னாடி வியானா அங்க சேர்ந்தனாலதான் வெளியே போயிட்டா, குரூப் கூட சேர்ந்தாலும் அந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிளா பிளா பிளான்னு எனத்தலாமா பேசிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா திருந்த மாட்டாங்க ப்ரோ, சத்தியமா சொல்றேன், சாண்ட்ரா திருந்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனசுக்குள்ள அவங்க மிகப்பெரிய பிளேயர் நினைச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே அவங்களை ஆப்போசிட் பண்றதா அவங்களே ஒரு டுலூல் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களை காப்பாற்ற முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி ரவுண்ட் முடிஞ்சு அடுத்த வாரம் இல்ல ஃபேமிலி ரவுண்ட் அந்த வாரத்திலேயே சாண்ட்ரா அவர்கள் வெளியெடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.